ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோவில் நீண்ட தூர இடைவேளைக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லாச்சு. பிகாஸ் நமக்கு காலேஜ் டிஆர்பி இருக்காருங்க எந்த அப்டேட்டும் இப்போ கிடைக்கல. ஸோ எலெக்ஷன்ஸ் நெருங்கி இருக்குது. இன்னும் ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கான ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகத்தின் அடிப்படையில் இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் எனிவே இதர் நம்ம எலெக்ஷன்ஸில் ஓட் பண்ணதுக்கப்புறமோ இல்லை நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமோ ரிசல்ட்ஸ் வருவது என்பதோ உறுதி. அதில் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸரே தேவையே இல்லை. டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே இந்த ப்ராசஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் மட்டும் கவனம் செலுத்தலாம் இந்த நேரத்தில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம லாஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் இந்த காலேஜ் டிஆர்பி இஷ்யூ, அதாவது 5 அப்பாயின்மெண்ட் தான் 5 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம சேனலில் பூஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த அலகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போது கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்த இந்த ப்ராசஸை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் கடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இவ்வளோ முயற்சிகளையும் தாண்டியும் கூட கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு என்கிட்ட கேட்டால், நான் கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு வழியில் நடத்தி முடிச்சதாக சொல்லுவேன். பிகாஸ் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கான முயற்சிகள் நடத்தப்பட்டது. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த கவர்மெண்ட்டில் 5 போஸ்டிங் போட்டுருவாங்களோ இல்லை 50 போஸ்டிங் போட்டுருவாங்களோ. பட் எனிவே அவங்க போஸ்டிங்கை போட்டு ஒரு வழியாக ப்ராசஸை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ராசஸ் ஆனது முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதமுள்ள சப்ஜெக்ட்ஸ் தான் அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்குமே ஒழிய இந்த எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகுது சான்ஸே இல்லை. பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ, இட்ஸ் பீயிங் டன் வெரி டிரான்ஸ்பரண்ட். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு டைம்லைன் மாதிரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் எலெக்ஷன். உங்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறையா பேர் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அண்ட் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நன்றி, வணக்கம். அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 4000 போஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். அது மொத்தம் காலியிடங்கள் 6906 இருக்குது. அதில் முதல்ல நம்ம சொன்னது மாதிரி 4000 இடங்களுக்கு இப்பொழுது நம்ம நிரப்பப் போகிறோம். அது 4000 பேருங்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிற மிகப்பெரிய வரம். ஒரு வருஷத்தில் 4000 பேர் நியமிக்கிறது பெருசு இல்லை. அதே மாதிரி இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவ்வளோ பேர் 1800, கிட்டத்தட்ட 2000 பேர், 6000 பேர் இந்த ஆண்டு நியமிப்பதற்கு தகுதி இருக்குது. நீங்கள் சொல்கிறோம், நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் 4000 பேர் இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ண போகிறோம். டிஆர்பியில் அதற்காக வந்திருக்கு. அது கோர்ட்டில் கொஞ்சம் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறதால அது டிலே ஆகுது. இன்னும் ஜூன் முதல் வாரத்தில் அது வந்துடும், அந்த கோர்ட்டு முடிவு வந்துடும். வந்ததற்கு பிறகு 4000 பேர் கல்லூரிகளில் எல்லா ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவாங்க. இப்போ நமக்கு கல்லூரிகளில் இருக்கிற வேக்கன்சி பொசிஷன், இப்போ இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் கல்லூரி உதவி பேராசிரியர்கள்ல இப்ப வேக்கன்சிஸ்ன்னு இருக்கிறது ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அதுல 4000 பேருக்கு நிரப்ப சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் ஆணையிட்டு இந்த 4000 ஆசிரியர்களுக்காக உதவி பேராசிரியர் நியமிப்பதற்கான தேர்வை டிஆர்பி வெகு விரைவில் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள அதை நடத்தவிருக்கிறது. அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வந்தாலும் அவர்கள் உதவி பேராசிரியருக்கான தேர்வு எழுதிய பிறகே பணியமர்த்தப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். டிஆர்பி மூலமாக தேர்வு நடைபெறும். அந்த தேர்விலே வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு அதுல நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கிறோம், இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸாக பணியாற்றுபவர்களுக்கு சலுகை காட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் இன்னும் வேறு சலுகையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றிலாம் டிஸ்கஷன்ல இருக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். 4000 பேருங்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிற மிகப்பெரிய வரம். ஒரு வருஷத்தில் 4000 பேர் நியமிக்கிறது பெருசு இல்லை. அதே மாதிரி இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவ்வளோ பேர் 1800, கிட்டத்தட்ட 2000 பேர், 6000 பேர் இந்த ஆண்டு நியமிப்பதற்கு தகுதி இருக்கு. நீங்கள் இந்த லெக்சரர்ஸ் அவங்க தகுதி என்னன்னு கேட்டீங்க, அதான் ஸ்லெட்டு, நெட்டு இல்லைன்னா பிஹெச்டி, இந்த 3ல் எதனா ஒன்று இருக்கணும். அடுத்து அதே மாதிரி இன்னும் கல்லூரிகளில் வேக்கன்சி இது மாதிரி இல்லாமல்
கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான் இப்போ நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-5500 பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களை நிரந்தரமாக்கணும்னு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கல்லூரிகளில் இருக்கிற வேக்கன்சி பொசிஷன், இப்போ இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சாங்ஷன்டு கல்லூரி உதவி பேராசிரியர்களில் இப்போ வேக்கன்சிஸ்ன்னு இருக்கிறது ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் 4000 பேருக்கு நிரப்ப சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு இந்த 4000 ஆசிரியர்களுக்காக உதவி பேராசிரியர் நியமிப்பதற்கான தேர்வை டிஆர்பி வெகு விரைவில் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள அதை நடத்தவிருக்கிறது. அனௌன்ஸ்மெண்ட் வரும். இன்னும் 10 நாளைக்குள்ள அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கை வெளியிடப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 4000 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று அதில் அந்த பணியிட தேர்வுக்கு பிறகு அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த 4000 பேரில் கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் எங்களை அப்படி ஆகணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு அந்த தேர்வு பெற்று அவர்கள் நேர்முக தேர்வுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கும் கன்செஷன் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பணியாற்றிய காலத்தை பொறுத்து அவர்களுக்குரிய மதிப்பெண்ணும் கொடுக்கப்பட்டு இந்த தேர்வில் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆகவே கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருந்தாலும் மற்ற நேரடியாக வருபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த 4000 இடங்களில் 4000 போஸ்ட் போடுவதற்காக இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது அடுத்தது. 6 மாதங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நிரந்தர விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1895 தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு சென்னையில் நடைபெற்றது. கலந்தாய்வில் பங்கேற்ற 6 பேருக்கு பணி ஆணையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தற்காலிக விரிவுரையாளர்களுக்காக நியமிக்கப்பட்டவர்களும் நிரந்தர விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றார். அவர்களை எப்படி தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், பிஹெச்டி பட்டம் பெற்று அதோடு ஜேஆர்எஃப் அந்த நெட்டு தேர்வும் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்களானால் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான அழைப்புதல் அனுப்பப்பட்டு அவர்கள் நாளை முதல் நடைபெறுகிற இந்த அது நேர்முக தேர்வு என்று கூட சொல்ல முடியாது, என்ன கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய கலந்தாய்வு அவருடைய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். அவர்கள் கொடுத்திருக்கிற சான்றுகள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அவர்களுக்கு இந்த பணி உத்தரவு வழங்கப்படுகின்றது. கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான கலந்தாய்வு யுஜிசி வழிகாட்டுதலின்படியே வெளிப்படையாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் பின்பற்றப்படவில்லை எனவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் குழு விரைவில் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார்.